நம்ம தமிழ்நாட்டில விஏஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விஏஓ அசிஸ்டண்ட் ஜாபு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஜாப் வெளியிட்டிருந்தாங்கங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு ஜாப் வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2500 வேக்கன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஜாப் வந்து உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் போஸ்டிங் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் யாராவது விஏஓ ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போது அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த விஏஓ அசிஸ்டண்ட் இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர், அதாவது விஏஓக்கு கீழே அசிஸ்டண்ட் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேக்கன்சி உங்களுக்கு விட்டுருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் 8th 10th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போக போக உங்களுக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, அவங்க இதிலேருந்து ஒரு கால் லெட்டர் வரும். அந்த கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ வரணும், என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இந்த ஜாபு முன்னுரிமை இருக்கும் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்த கேஸ்ட்டுக்கு முன்னுரிமை இருக்கும், எந்த கேஸ்ட்டுக்கு முன்னுரிமை இருக்காது, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஏஓ அசிஸ்டண்டுடைய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது ஒன்று அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருப்பாங்க. திருவாரூர் 305 வேகன்சி கொடுத்துருக்காங்க, மதுரை 155 வேகன்சி கொடுத்துருக்காங்க, திருவள்ளூர் 151, ஈரோடு 141, சேலம் 105, திருப்பூர் திருச்சி பார்த்தீங்கன்னா 102 வேகன்சி கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டு கோயம்புத்தூர் 61 அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, நாமக்கல் 68 கொடுத்துருக்காங்க, திருவாரூர் 139 வேகன்சி கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடி 77 வேகன்சி, சிவகங்கை 46 வேகன்சி, திருநெல்வேலி 45, விழுப்புரம் 31 வேகன்சி, வேலூர் 30, தருமபுரி 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதோட கிருஷ்ணகிரிக்கு பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க, திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 32 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ராமநாதபுரம் 29 வேகன்சி, கரூர் 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பட்டுக்கோட்டை பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பெரம்பலூர் 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க, சென்னை 20, அரியலூர் 21, ராயப்பேட்டை 43 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி இருக்கோ நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2300 வேகன்சி டோட்டலாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபோடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபோட்டோ கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஃபோட்டோ வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸில் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க பெயர், அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தா அவங்களோட ஒய்ஃபு பெயர், இல்லைனா அவங்க தந்தையின் பெயர், அவங்க பிறந்த தேதி, அவங்க என்ன கல்வி படிச்சிருக்காங்க, 10th படிச்சிருக்காங்களா, 8th படிச்சிருக்காங்களா, +2 படிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் சரி அதை இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
காஸ்ட் கேட்டகரி அதுவும் கேட்டிருக்காங்க. ஓபிசியா, எஸ்டியா, எம்பிசியா, ஓசியா அப்படின்றது ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அதோட இது ஜாதி கேட்டிருக்காங்க. ஜாதி வந்து உங்களுக்கு என்ன ஜாதியோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மதம் வந்து உங்களுக்கு என்ன மதமோ, அதாவது ரிலீஜன் வந்து உங்களுக்கு எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த ஃபார்மை எழுதும்போது எந்த அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் எடுத்துக்குவாங்க. நீங்கள் கிறுக்கி அந்த மாதிரி தப்பாக எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபார்மை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களை மதமும் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. பிறந்த ஊர், வட்டம், மாவட்டம் நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் 38 மாவட்டத்தில் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா மற்றவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அத்தனை பேர் மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷனாக நிற்பாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுற போது நாங்களும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். இப்போ கேட்டிருக்கிற மாதிரி பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, முகவரி கேட்டிருக்காங்க. இது என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை வீரர், கலப்பு திருமணம் செய்து கொண்டவர், இதாரம் இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை கொடுப்போம் அப்படின்றத இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்றத அந்த சான்றிதழை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளியோட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றது அதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணி நீங்கள் ரினியூவல் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் இங்கே கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அவைலபிள் கிடையாது அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் கொடுத்துருக்கா இல்லைங்களா, எலெக்ஷனில் வந்து நீங்கள் எலெக்ஷனில் நின்று இருக்கீங்களா அப்படின்றது அதையும் கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபு கிடையாது அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ், அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது எந்த ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இருப்பிடச் சான்றிதழ், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, இந்த மாதிரி இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை பூரா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எப்போ கேட்பாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கால் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்டை பூரம் நீங்கள் அதில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5th எனி டிகிரி வரைக்கும் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிக்கு வந்து நோ ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வரைக்கும் மெரிட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டை வச்சு எடுக்க போகிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 35,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பேரை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்களோ அந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15 வேகன்சிலேருந்து 30 வேகன்சி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க ஃபுல்லாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் படித்து பார்த்துக்கோங்க இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து இந்த ஜாப் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இது வரைக்கும் வரல. இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வேகன்சி டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அக்யூரேட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2299 வேக்கன்சி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மினிமம் 90 வேக்கன்சி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இந்த விஓஓ அசிஸ்டண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்களும் இந்த அசிஸ்டண்ட் வேலைக்கு சேரலாம். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த டைம் வந்து நாங்கள் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். நீங்களும் அப்டேட்டில் இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜாப் வர்றது வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்றதுனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.